நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது அவங்களுக்கு தர்ம சங்கடமான நிலைமைதான். அவங்க அர்ச்சனாவை கூப்பிட்டாங்களா? ஆமாமா கூப்பிட்டாங்க. ஆனா என்னால சரின்னு சொல்ல முடியல. உங்களுக்கு தெரியும் இல்லையா, அர்ச்சனாவோட அப்பா நிச்சயமா அர்ச்சனாவை தனியா அனுப்ப ஒத்துக்க மாட்டாரு. மாப்பிள்ளையே இங்க வந்து அர்ச்சனாவை கூட்டிட்டு போகணுங்கிறது தான் அவரோட ஆசை. அப்புறம் மறுபடியும் அவர் மனசை புண்படுத்த எனக்கு இஷ்டம் இல்லம்மா. எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குதுமா. அர்ச்சனாவோட அப்பா கிட்ட இத பத்தி ஒரு தடவை பேசிடுறது நல்லது. இல்லம்மா, நீங்க செஞ்ச காரியம் உண்மையிலேயே ரொம்ப நல்ல காரியம். அவங்க நம்ம அர்ச்சனாவை வெறும் பூஜைக்காக மட்டும்தான் கூப்பிடுறாங்க. அவங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியணுங்கிறதுக்காக, அதுக்காக மட்டும்தான் நம்ம அர்ச்சனா தேவைப்படுறா. அதனால தான் கூப்பிடுறாங்க. அர்ச்சனா அங்க போறதுல எனக்கு விருப்பம் இல்ல. என்னாச்சு மோகன், நீயே இப்படி அமைதியா உட்காந்துட்டு வர? ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். தெரியும்டா, உனக்கு இப்போ நந்தினி ஞாபகம் வந்துருச்சுல்ல? அத பத்தி நீ கவலைப்படாத, நாங்க இருக்கோம்ல. இத பாருங்க, எனக்கு என்னமோ நீங்க நந்தினியோட அப்பாவை நேர்ல போய் பார்த்து இவங்க கல்யாணத்தை பத்தி பேசுறது நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கு மோகனோட கல்யாணத்தை சீக்கிரமே பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இல்லம்மா, இனிமே நீங்க யாருக்கிட்டையும் எதையும் பேச வேண்டிய அவசியமே இல்ல. இல்லப்பா, நான் போய் பேசல, உங்க அப்பா போய் பேசலாம்ல. எனக்கும் நந்தினிக்கும் நடுவில் எந்த ஒரு உறவும் இல்லைன்னும் போது பேசி என்ன பிரயோஜனம்? ஏமா சாந்தி, கார்த்திக் கிட்ட பேசினியா? அக்கா, நான் பேசி பார்த்தேன்க்கா. ஆனா பதில் எதுவும் சொல்லல. என்ன செய்ய போறான்னு தெரியல. கடவுளே, அவரும் உன் புருஷனும் சேர்ந்து ஏற்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏமா சாந்தி, இன்னொரு தடவை கார்த்திக் கிட்ட போய் கேட்டு பாரு. சம்மதம் சொன்னாலும் சொல்லுவா. சரி, கேட்டு பாக்குறேன். கார்த்திக், 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 என்னாச்சுமா? உங்க அண்ணனை தான் தேடிட்டு இருக்கேன். அவனை காணோம். நீ பாத்தியா? ஆமா, அண்ணன் போயிருக்காருமா. எங்க? உங்களுக்கு தெரியாதாமா? அண்ணி அண்ணன் கூட்டிட்டு வர போயிருக்காரு. அப்படியா? அர்ச்சனா, என்னாச்சுமா? அது வந்து அர்ச்சனா, சொல்லுங்க பாட்டி. இரு. இந்தாம்மா, இது உனக்கு. இதெல்லாம் எதுக்கு பாட்டி? பேசாம வாங்கிக்க. பாட்டி குடுக்கறத வேணான்னு சொல்லக்கூடாது. ஆனா பாட்டி, எதுக்கு பணம் எல்லாம்? உனக்காக நான் ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். வா, நம்ம 2 பேரும் டவுனுக்கு போய் உனக்கு பிடிச்ச புடவைய நாம எடுத்துட்டு வரலாம். ஆனா பாட்டி, பூஜைக்கான ஏற்பாடுகளை... அதுக்காக தானே நானும் சொல்றேன். பேசாம என் கூட கிளம்பி வா. உனக்காக ஒரு புடவை வாங்கிக்க. நான் பூஜைக்கு தேவையான சாமான்லாம் நான் வாங்கிக்கிறேன். அம்மா, ஆனா பூஜைக்கு தேவையானதெல்லாம் ஏற்கனவே வாங்கி வச்சாச்சுமா. என் பூஜைக்கு தேவையானதை நானே வாங்கிக்குவேன். உன் வீட்டு வேலைக்காரங்க சுத்தபத்தமா வாங்கிட்டு வந்தாங்களோ தெரியாது. ஆச்சாரமா இருக்காது அது. சரிம்மா, உங்க இஷ்டம். அர்ச்சனா, உங்க பாட்டியோட போயிட்டு வாமா. அம்மா அவங்களே போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. உனக்கு என்ன, பாட்டியும் பேத்தியும் ஜாலியா ஊரை சுத்திட்டு வர போறோம். அப்புறம் அர்ச்சனா, வந்தனாவுக்கு ஒரு நல்ல புடவையா வாங்கிட்டு வந்துடலாம். இந்த பூஜையில நீங்க 2 பேரும் நான் வாங்கி கொடுத்த புடவையை தான் கட்டிக்கணும், புரியுதா? வா போலாம். ராதிகா,
பூஜைக்கு தேவையானதெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோ. பூ, தேங்காய், அப்புறம் இந்த பழம். தாம்பாலம் தாம்பாலம் இல்லையா? தாம்பாலத்தை காணுமே. அடக்கடவுளே, என்ன இது? என்னாச்சுமா? இந்த பாலா இருக்கானே, சமயத்துக்கு எல்லாம் மறந்துடுவான். தாம்பாலம் வாங்கிட்டு வாடான்னு சொன்னேன், வாங்கவே இல்ல. சிவராத்திரி பூஜைக்கு அது தேவையில்லை. இதுக்கு முன்னாடி மறதே இல்ல அவனுக்கு. இந்த பொண்ணை கட்டினதுல இருந்து தான் அவன் எல்லாத்தையும் மறக்க ஆரம்பிச்சிட்டான். இது நல்லா இருக்கே, நான் என்ன பண்ணேன்? நீ ஒண்ணும் பண்ணல. வா வா, எல்லாத்தையும் எடுத்துட்டு போலாம் வா. ஏமா, இங்க இவ்வளவு திங்ஸ் அடுக்கி வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் அர்ச்சனா மாமியார் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தான்ப்பா. சம்பிரதாயத்தை ஒழுங்கா செஞ்சுதானே ஆகணும் சூர்யா. அம்மா, அவங்க நம்ம அர்ச்சனாவை அந்த அளவுக்கு துன்புறுத்திருக்காங்க, நீங்க திரும்பவும் சம்பிரதாயம் சொல்லிட்டு இருக்கீங்க. சூர்யா, நீ சும்மா. நான் பாக்குறேன். ஹலோ. வணக்கம் சம்மந்தியம்மா. வணக்கம், சொல்லுங்க சம்பந்தியம்மா. சொல்லுங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்களா? கடவுளோட புண்ணியத்துல எல்லாரும் நல்லதா இருக்கோம். அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். அர்ச்சனாவை கூட்டிட்டு போறதுக்காக கார்த்திக் அங்க வந்துட்டு இருக்கான். என்ன? ஆமா, அவன் இப்பவே அங்க வந்துருவா. அப்படியா? சம்மந்தி, இப்பவாவது நீங்க அர்ச்சனாவை பூஜைக்கு அனுப்பி வச்சிருவீங்கல்ல? ஐயோ, கவலையே படாதீங்க, கண்டிப்பா அனுப்பி வைப்போம். அப்ப வச்சிடுறேன், நான் அப்புறமா பேசுறேன். சரி, வச்சிருங்க சம்பந்தியம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க வந்துட்டீங்களா மாப்ள? வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கங்க. வாங்க வாங்க. ஆசீர்வாதம் வணக்கம். பண்ணுங்க. எப்பவும் சந்தோஷமா இருங்க. வாங்க, உட்காருங்க. உட்காருங்க மாப்ள. சூர்யா, போய் உட்காரு. அப்புறம் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஆக்சுவலா நான் அர்ச்சனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். இப்பதான் சம்பந்தியம்மா போன் பண்ணி சொன்னாங்க. அது அர்ச்சனா இப்பதான் பாட்டியோட கடைக்கு போயிருக்கா, பூஜை பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு. இதோ இப்ப வந்துருவா, வர நேரம் தான். வந்துடா, போய் தண்ணி கொண்டு வாமா. சரி மாப்ள, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. கோகிலாத்தை இன்னைக்கு கச்சோடி பண்றாங்க. அவங்க கையால பண்ற கச்சோடி உங்களுக்கு பிடிக்கும் இல்ல? நான் போய் சுட சுட எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல வேணாம் வேணாம், நீங்க எதுக்கு வீணா சிரமப்படுறீங்க? ஐயோ, இதுல சிரமம் என்ன இருக்கு மாப்ள? 2 பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருங்க, நான் இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன சூர்யா? என் சைடு எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். நீ பண்டிதர்கிட்ட பேசி பூஜைக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் கரெக்டா செஞ்சு முடிச்சிடு. நாளையில இருந்து சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாம் வருவாங்க. நேத்து கோவில்ல அந்த பரமேஸ்வரனோட மனைவி என்ன பார்த்தாங்க. போன தடவை எங்களை கூப்பிட மறந்த மாதிரி இந்த தடவையும் மறந்துடாதீங்க, கண்டிப்பா கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இந்த தடவை நாங்க வந்தே ஆகணும், உங்க மருமகளை பார்த்தே ஆகணும்னு சொல்றாங்க. நாங்க பூஜைக்கு வரதுனால பூஜையிலயும் கலந்துக்கலாம், உங்க மருமகளையும் பார்த்த மாதிரி இருக்குங்கிறாங்க. என்ன பதில் சொல்லுவேன்? என்னால பேச முடியல. என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல. நம்ம குழந்தைங்க தானே நம்மள இப்படி ஒரு இக்கட்ல மாட்டி விட்டுட்டாங்க. இப்ப என்ன பண்றது? இதே நினைச்சுக்கிட்டு மூலையில உட்கார முடியாதுல்ல. யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த பூஜையை நாம நடத்திதான் ஆகணும். நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன்.
இப்பவா இந்த நேரத்துலயா? கொஞ்சம் வேலை இருக்கு, நாளைக்கு போக முடியாதுல்ல, அதான் இன்னைக்கே போயிட்டு வந்துடலான்னு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? உங்க ஒர்க் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்க. டேபிள் இருக்கிறத எடுத்துரு. தண்ணி குடிக்கிறீங்களா? பரவாயில்ல, நோ தேங்க்ஸ். வீட்ல பூஜை ஏற்பாடு நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, உங்க வீட்ல பூஜை ரொம்ப விசேஷமா நடக்குமாமே, நிறைய பேர் வருவாங்களா? ஆமா, எல்லா சொந்தக்காரங்களும் வருவாங்க. ஓ, அதனால தானே அர்ச்சனாவை கூட்டிட்டு போக வந்திருக்கீங்க. இந்த ஒரு காரணம் தானா, இல்ல வேற காரணம் இருக்கா? சூர்யா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு சரியா புரியல. எதுவும் புரியல. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நான் தெளிவா தான் சொல்லிட்டு இருக்கேன் கார்த்திக். இவ்வளவு நாள் கழிச்சு நீங்க உங்க மனைவியை கூட்டிட்டு போக வந்திருக்கீங்க, அதுவும் உங்க வீட்டு பூஜையை சாக்கா வச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப மட்டும் என் தங்கச்சி உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கும் தேவைப்படுறாள், அதனாலதான் உங்களுக்கு அவன் ஞாபகம் வந்திருக்கு இல்லையா? ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் அவளை பத்தி கேட்கல. ஆனா பாட்டி, அதுக்காக ஏன் கடைக்காரர் கிட்ட சண்டை போடுறீங்க? ஏமா, நீ பார்க்கல எவ்வளவு அநியாயத்துக்கு வேலை சொல்றான்னு? தேவையில்லாம என் வாயை கலர்றது நீங்க தான். நான் என்ன பண்ணுவேன்? பாட்டி இருந்தாலும். ஹலோ அர்ச்சனா, மாப்பிள்ள வந்திருக்காரு. என்ன? நிஜமாவாமா? நிஜமா தான் சொல்றேன். உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்காரு. அவங்க வீட்ல பூஜை இருக்குல்ல, வாங்கினதெல்லாம் போறோம், நீ உடனே கிளம்பி வா. ஆமா சரி, நாங்க இதோ வந்துட்டோம். என்ன விஷயம்? முகத்துல இவ்வளவு சந்தோஷம் தெரியுது. பாட்டி, அவர் என்ன கூட்டிட்டு போக வந்திருக்காரு. யாரு? மாப்பிள்ளையா? அம்மா நம்மள சீக்கிரமா வர சொல்ல இருக்காங்க. வாங்க. சரி வா போலாம். வா வா. ஒரு நடப்பன மாதிரி என் தங்கச்சி இந்த வீட்டுல கிடக்குறா, அழுதுகிட்டே இருக்கா, எவ்வளவு வேதனையோட இருக்கா தெரியுமா? ஆனா நீங்க இப்ப வரீங்க, இப்பதான் அவளோட ஞாபகம் வருதா உங்களுக்கு? சூர்யா, நடந்ததுக்கெல்லாம் நீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீங்க அர்ச்சனாவை உங்க வீட்டுக்கு மரியாதையா கௌரவமா கூட்டிட்டு போகணும்னு வரலன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க வீட்டு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க நினைச்சா அவளை போன்னு சொல்லிடுவீங்க, உங்களுக்கு வேணும்னா அவளை வான்னு கூப்பிடுவீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் இதை நினைச்சு என் தங்கச்சி எப்படி துடிச்சிட்டு இருந்தான்னு தெரியுமா? வாங்கம்மா. என்ன நினைச்சீங்க? நீங்க அர்ச்சனாவை கூட்டிட்டு போன நீங்க வந்துட்டா உங்க பின்னாடியே தலை குனிஞ்சுக்கிட்டு எதுவும் பேசாம வந்துருவான்னு நினைச்சீங்களா? அது நிச்சயம் நடக்காது. சூர்யா, என்னடா பேசுற நீ? மாப்பிள்ள, நமக்குள்ள இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா சூர்யா, நான் இங்க வேற காரணங்களுக்காக வரல. அர்ச்சனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். எங்க குடும்பத்துல அவளும் ஒரு அங்கமா தான் இருக்கா. நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சூழ்நிலையில நான் இங்க வந்தது சரியில்லைன்னு தோணுது. இல்ல மாப்பிள்ள. அப்போ நான் கிளம்புறேன், போயிட்டு வரேங்க. கார்த்திக் நில்லுங்க. கார்த்திக் ஒரு நிமிஷம், அர்ச்சனா வர வரைக்குமாவது இருங்க.
உங்கள் விஜய். நீ என்ன காரியம் பண்ணிருக்க சூர்யா? கொஞ்சம் வேகமா போங்க. சரிங்கம்மா. வேகமா போங்க ப்ளீஸ். சீக்கிரமா வண்டி ஓட்டிட்டு போப்பா. இது கார்த்திகோட கார் தான். இவரு ஆனா இவர் ஏன் கிளம்பிட்டாரு? சரி உள்ள போங்க. அம்மா அம்மா, கார்த்திக் வந்திருந்தாருல்ல, அவரு ஏன் கிளம்பிட்டாரு? என்ன கூப்பிட்டு தானே வந்தாரு? நீங்க நீங்க எல்லாரும் ஏன் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்கம்மா, என்னாச்சு? நீங்க ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? பாட்டி பாட்டி, என்னாச்சு? சொல்லுங்களேன். அண்ணா, என்னாச்சு? நீங்க எல்லாரும் ஏன் பேசாம இருக்கீங்க? கார்த்திக் என்ன பார்க்காம ஏன் கிளம்பிட்டாரு? அவரு என்ன கூப்பிட்டு தானே வந்திருந்தாரு. வந்தனா, நீ அப்படி சொல்லு, என்னாச்சு? அர்ச்சனா, என்னன்னு சொல்லு. அர்ச்சனா, கார்த்திக் உன்னை கூட்டிட்டு போக தான் வந்தாரு. அப்புறம்